சிவகங்கையில் பாஜக வேட்பாளர் ராஜாவை வெற்றி பெற வைக்கவில்லை என்றால் முதலமைச்சர் முகத்தில் முழிக்க மாட்டோம் என்று அமைச்சர் பாஸ்கரன் பேசினார். இந்தியாவில் உள்ள கார்ப்பரேட் நிறுவனங்களின் ஏஜெண்டாக பிரதமர் மோடி செயல்பட்டு வருவதாக வைகோ விமர்சித்தார். இதேபோன்று தேர்தல் பரப்புரையின் போது அரசியல் தலைவர்கள் கூறிய பல்வேறு கருத்துக்களை பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பாஜக தேர்தல் அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் காதி மற்றும் கிராம தொழில்துறை அமைச்சர் பாஸ்கரன் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர் ராஜாவை வெற்றி பெற வைக்கவில்லை என்றால் முதலமைச்சர் முகத்தில் முழிக்க மாட்டோம் என்று சபதம் ஏற்றிருப்பதாக கூறினார். நாங்கள் வெற்றி பெற வைத்து உங்களுக்கு குட்டி வரலைன்னா உங்க முகத்திலேயே நாங்கள் முழிக்க மாட்டோம் என்று நாங்கள் அவற்றை உறுதி செய்தோம். திருப்பூரில் அதிமுக தேர்தல் பணிமனை திறப்பு விழாவில் பேசிய அமைச்சர் செங்கோட்டையன் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில்தான் பயங்கரவாதிகள் ஊடுருவினார்கள் என பேசினார். தற்போது மோடியின் ஆட்சியில் தேசம் பாதுகாப்பாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த கூட்டத்தில் அதிமுக நிர்வாகிகள் சிலர் தூங்கியதால் அங்கு சலசலப்பு ஏற்பட்டது. படித்த பட்டதாரிகளுக்கு 50,000 வழங்குகிற திட்டம், பெண் குழந்தை பிறந்தாலே நாட்டில் உள்ள கார்ப்பரேட் நிறுவனங்களின் ஏஜெண்டாக பிரதமர் மோடி செயல்பட்டு வருவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விமர்சித்தார். தூத்துக்குடி திமுக வேட்பாளர் கனிமொழியை ஆதரித்து திருச்செந்தூரில் பரப்புரை மேற்கொண்ட அவர் இவ்வாறு பேசினார். நஞ்சை கொஞ்சி விளையாடுகிற தஞ்சை தரணியை பஞ்ச பிரதேசமாக்கி ஒரு வழியில் நிலங்களை கார்ப்பரேட் கம்பெனிகள் விலைக்கு வாங்குவதற்கு ஏற்பாடு செய்து பூமிக்கடியிலே கிடைக்கின்ற ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், செயல் போன்ற கேஸ்கள் மூலம் லட்சக்கணக்கான கோடிகள் இந்திய அரசுக்கும் ஆயிரக்கணக்கான கோடிகள் இந்த கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கும் கிடைக்கும். திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளராக போட்டியிடும் சாருபாலா தொண்டைமான் புதுக்கோட்டையில் அக்கட்சியின் அலுவலகத்திற்கு வருகை தந்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தலுக்கு பிறகு அமமுகவுக்கு நிரந்தர சின்னம் கிடைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். பகுதி தான் நாங்கன்னு சொல்கிறோம், அதனால தான் இதை ரெஜிஸ்டர் பண்ணாமல் வச்சுருக்கிறாங்க. இந்த தேர்தலில் எங்களுடைய ரிசல்ட்டை பார்த்த பிறகு ஜனங்களுக்கும் புரியும், மற்ற கட்சிகளுக்கும் புரியும் நாங்கள் யாருங்கிறத எங்கள் கழக பொதுச் செயலாளர் நிரூபிப்பார். தேனி தொகுதியில் வேட்பாளராக தங்க தமிழ்ச்செல்வன் நின்றாலும் அது பற்றி கவலை இல்லை என அதிமுக தேனி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளரும் ஓபிஎஸ்ஸின் மகனுமான ரவீந்திரநாத் தெரிவித்தார். சிவகாசியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பரப்புரை யுக்திகள் எதிரிகளுக்கு பதில் சொல்லும் என்றார். யார் வேட்பாளராக பற்றி எனக்கு கவலை கிடையாது. இன்னைக்கு இருந்து பிரச்சார யுக்திகள் அதற்கு பதில் சொல்லும். இல்லை, அவருக்கு செல்வாக்கு அங்கே அதிகமாக இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு அவரவே உங்களுக்கு போட்டி இறக்கி விட்டுருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை மக்கள் பதில் சொல்லுவாங்கல்ல, நீங்கள் எப்படி சொல்றீங்க? சிறுவில்லிபுத்தூரில் அதிமுக கூட்டணி வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் அதிமுகவினர் மற்றும் புதிய தமிழகம் கட்சியினரிடையே அடிதடி மோதல் ஏற்பட்டது. பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, கிருஷ்ணசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்ட கூட்டத்தில் அதிமுக தொண்டர்கள் சிலர் தங்களுக்கு முறையாக அழைப்பு வரவில்லை என கூறி தாக்குதலில் ஈடுபட்டனர். கூட்டத்தில் பேசிய அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி இந்த தேர்தலோடு அமமுகவிற்கு மூடு விழா நடத்தி அனைவரும் அதிமுகவுக்கு வந்து விடுவார்கள் என்றார். வெளியேற்றி கிடக்கிறாங்க, கரைஞ்சிக்கிட்டு இருக்குங்க டிடிவி. தேர்தல் நேரத்தில் ஏப்ரல் 18 வரைக்கும் அந்த கட்சியில் அவர் வேட்பாளர் இருப்பாரு பாருங்க, வெளியேறி வந்தாலும் வந்துடுவார். திருவண்ணாமலை தொகுதி திமுக வேட்பாளர் 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்தார். திமுக வேட்பாளரான அண்ணாதுரை மனு தாக்கல் செய்ய வந்தபோது அவருடன் வந்த ஏவா வேலு இதனை தெரிவித்தார். திருச்செந்தூர் பகுதியில் பரப்புரை மேற்கொண்ட தூத்துக்குடி திமுக வேட்பாளர் கனிமொழி திமுக தொண்டர் வீட்டில் அமர்ந்து பனை ஓலையில் பதநீர் அருந்தினார். தூத்துக்குடியில் பலமான வேட்பாளராக போட்டியிடுவதால் வெற்றி பெறுவேன் என தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தூத்துக்குடியில் 2 பெண் தலைவர்கள் போட்டியிடுவது ஆரோக்கியமான போட்டியாக இருக்கும் என்றார். மக்கள் நீதி மையத்திலிருந்து ஒருத்தவங்களா போய் அது நீதி மையம் ஆகுமா இல்லையான்னு அதே ஒரு சந்தேகமா இருக்கு. இதுல வேற பல தொழிலதிபர்களை அவர்கள் நிறுத்தி இருக்கிறார்கள், பாவம் ஏழை பங்காளர்கள். அதனால மையம் நினைச்சு டெல்லியில மாற்றம் உருவாகும்னா இதை சிரிப்பதா இல்லை என்றால் என்ன எடுத்துக்கொள்வதுன்னு தெரியல. மோடி ஒரு வெளிநாட்டு வாழ் இந்திய பிரதமர் என நடிகர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். வேலூரில் திமுக வேட்பாளரை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட அவர் பிரதமரை கடுமையாக சாடினார்.
உலக வரலாற்றிலேயே இப்படி ஒரு பிரதமர் எந்த நாட்டிலுமே கிடைச்சிருக்க மாட்டாருங்க. முக்காவாசி நேரம் அவர் இந்தியாவிலே இல்லை. அவர் வந்து ஒரு NRI பிரதமர். இந்த 5 வருஷத்துல கிட்டத்தட்ட 55 நாடுகள் சுற்றுலா செஞ்சிருக்காரு. இதேபோன்று பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர்.